நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு கூட அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது ஒண்டி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதில்ல, வெளியிலேருந்து வாங்கி வர்றது, பொரிக்கிறது மட்டும்தான். அதையே ஏடா கூடமாக பொரிச்சு எடுத்துன்னு வருவாங்க, அது வேறு விஷயம் சார். அப்பளம் நான் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? என் வீட்டில் என் வீடு தானே, எப்படி சாப்பிடுவேன்னா அதை வந்து இப்போ சாப்பாட்டு தட்டுலையோ இலையிலையோ பதார்த்தம் வைக்கிற தட்டுலையோ வைக்க மாட்டேன். ஏன்னா வச்சு 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும். அதனால் டைனிங் டேபிள் மேலேயே வச்சிடுவேன், அப்படியே எடுத்து அப்படியே கடிப்பேன். என் வீடு தானே, அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. கல்யாணம் ஆச்சு, முதல் நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. மாமியார் சாப்பாடு போட்டாங்க, அப்பளத்தை இருந்து வச்சாங்க சார். பழக்க தோஷத்தில் என்ன பண்ணால் அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன். எங்கள் மாமியார் அதை தப்பாக நினச்சின்னு, மாப்பிள்ள அப்பளம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பளத்தை எடுத்து போயிடுச்சு சார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் வடை போச்சேன்னு அந்த மாதிரி அப்பளம் போச்சே அப்படி. சரி கூச்சமாக இருந்தது, இல்லை நான் சாப்பிடுவேன் கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு அப்பளம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சின்னுக்கிறான். அன்றைக்கி சாப்பிட்டுக்கிற மேலே எங்கள் அக்கா வராங்க. எங்கள் அக்கா ஒரு பெரிய இது, என் ஒய்ஃப்கிட்ட ஏம்மா அப்பளம் வறுத்து வைக்கல அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்லுது, அவருக்கு அப்பளம் பிடிக்காது அண்ணி. எங்கள் அக்கா ஒன்றே, ரொம்ப மாறிட்டேடா கல்யாணத்துக்கு அப்புறம். சார் நாங்கள் அப்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். தியாகம் எல்லாருக்கும் வர சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்ணு சில சமயம் ஆதரவு வைப்பாங்க. நான் திருமணம் ஆனவுடனே அவங்களுடைய ஆசை நிராசையாக ஆகிடக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து ஐஏஎஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்க வீட்டில் கண்டிஷனாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? நம்மளாம் சரத்குமார் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆக்கலாம், அது மாதிரிலாம் இருக்கலாம். நான் கூட கேட்டிருக்கேன் என் ஒய்ஃபுக்கிட்ட. நான் சொன்னேன் எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, முடியலன்னு. எல்லாம் வைங்க, வேணும்னா இதை எடுத்து இங்கே வச்சுருப்பா சாப்பிடும். ஆச்சுதா? என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் கேட்டுருவோமேனு, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா படிச்சுட்டு இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்னேன், ஆமாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி ஐபிஎஸ்ஸு அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல. என்ன ஐபிஎஸ்ஸா? ஐபிஎஸ்லாம் இல்லைங்க, இந்த எஸ்ஐ ஆகி இந்த வரதட்சணை கேட்குறவனெல்லாம் முட்டி தள்ளணுன்னு பயந்துட்டு. ஏன்னா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, முட்டி தட்டி பயங்கரமாக அப்படின்னு. சார் வள்ளுவர் வாசுகியை போய் வாழ வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கணவனும் மனைவியும் வள்ளுவன் வாசுகி மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், யாராவது பார்த்துருக்கோமா வள்ளுவரையும் வாசுகியும்? வள்ளுவரை பார்த்துக்கிறோமா? இல்லை. இப்போ இருக்கிற வள்ளுவர் கவர்மெண்ட் சொன்ன வள்ளுவர் இப்படி தான் இருப்பாருன்னு இல்லை, வாசுகியே தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாமே அளந்துடுறோம். ஒரு திருமண வாழ்த்துக்கு போனால் கூட நீங்கள் வள்ளுவரை நான் கேட்குறேன், என்றைக்காவது வாசுகி வள்ளுவரை திட்டாமல் இருந்திருப்பாங்க? ஏங்க வேலை வெட்டி பார்க்காம காலங்காலையில் சார் ஓலையில் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. A4 எழுதுறதில்லை, எரேசர் கிடையாது, ஒயிட்னர் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஓலை கீழே ஓலையை எடுத்து அப்படியே எழுத முடியாதுங்க, அதை பதப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி எழுத்தாணி பண்ணணும். இவ்வளோ வேலையும் செஞ்சுன்னு அவர் எழுதினே இருந்தால் திட்டிருக்கோம் அந்த அம்மா. எங்கள் சுகிசிவன் சொல்லுவார், ஒரு திருமணத்துக்கு போனவுடனே நீங்களும் கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்க முடியாது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு, இல்லை அதான் உண்மை. ஆமாங்க அதான் உண்மை. சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு பேசிட்டு போகக்கூடாது எல்லாமே சார். உண்மையிலேயே நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அவங்கக்கிட்ட பணமே தேவையில்லை சார், பணம் தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பதவியில் இருக்கணும்னு தேவையில்லை, சாதாரண கூலி வேலை செஞ்சால் கூட சரி. எந்த குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் மாமியார் மாமனார் எந்த குடும்பம் ஒற்றுமையாக மன ஒற்றுமையாக அன்போடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நல்லதொரு குடும்பம். அதுதான் நல்லதொரு குடும்பம்னா அதுதான் பிரச்சனை. இப்போது எனக்கு தெரிஞ்சுங்க 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான்.
40 ஆம்பளை. போய் அரபு நாட்டிலலாம் போய் பாருங்கள். ஆனால் அத்தனை பெரிய வீட்டில் 2 லேடிஸு சார், சமாளிக்க முடியல. உண்மையிலேயேங்க. நான் வேதாந்திரி மகரிஷி சொல்கிறாருங்க, மருமகள் என்பவள் வேறொரு முறையில் மகளாக வருபவள், மாற்று வழியில் வந்த மகள் அப்படின்னு நினைக்கணுன்றாரு. நினைக்க மாட்டோமே. நல்லதொரு குடும்பம்னா மாமியார் மாமனார் மருமக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் சார். அது கோயில் சார். அது இருக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட்டு. இந்த படிக்கிற குழந்தைங்களை கேளுங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் அதுங்களுக்கு. அதுவும் சிலபஸ் உண்டு இல்லை? சிலபஸ்லேருந்து வெளியில் கேள்வி கேட்டால் அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் எழுதினாலே மார்க் போட்டுணுமா? அது ஒரு சட்டம் இருக்கும் இல்லை? நமக்கு திருமணம் ஆன பிறகு டெய்லி எக்ஸாம், நோ சிலபஸ், நோ சாய்ஸ். காலையில் எழுந்தவுடனே ஒய்ஃபு கேட்குறா, இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்கன்னு. அவன் என்ன கேட்டால், என்ன நினச்சிருக்கா, எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு. ரொம்ப சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம கூடன்னு சொல்லிட்டான். உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானேன்றா. நீங்கள் சாயங்காலம் சொல்கிறான்னு சொல்ல முடியாது, அப்போவே எதாவது சொல்லிட்டு போகணும். சரி போனோமா, சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நடு ஹாலில் யஸ்வாசலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கின்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை, சரியில்லை. நம்ம உடனே பதில் சொல்லணும் இல்லை? ஒய்ஃப் எப்படி அடக்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம அப்பா ஈஸ்டரில் படுத்துனுக்கிறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்டே, இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம், அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. ஒய்ஃபு நம்மக்கிட்டே சொல்கிறாங்க சார். இப்போ சொல்கிறேங்க, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நம்ம என்றைக்காவது ஒய்ஃபு கிட்டே சொல்லியிருக்கோம்மா சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் வேணாம்மா? அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நியாயம் சார். உண்மையான ஒரு குடும்பம் எது தெரியுமா சார்? உண்மையான நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? ஒரு ஹஸ்பண்டு பேப்பர் படிச்சுன்னு இருக்காரு, காஃபி கேட்குறாரு. ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பேப்பரை அப்படி திருப்பினார். உள்ளேருந்து அவங்க பையன் ஓடி வந்து அப்பான்னு இடிச்சான், காஃபி கொட்டிடுச்சு. இதான் சீனு. எருமை எனக்குன்னு வந்து வாச்சியடா. அவன் உன் பையன் தானே சொல்லிக்கோ அப்படின்றான். அப்படின்னா நீ பெரிய எருமைன்னு அர்த்தம். எருமைன்னு சொல்ல, அதை சொல்லிட்டான். உள்ளே போன எருமையை கூப்பிடுனா இவன் இங்கேருந்தே சொல்கிறான், அப்பா அம்மா அப்பா கூப்பிட்றாரு. ஏன் நாயாட்டம் குலைக்கிறாரு அந்த அம்மா உள்ளேருந்தே? சார் காஃபி கொட்டிடுச்சு சார், ஒரு கலவரமே வந்துடுச்சு. உண்மையிலே நல்லது ஒரு குடும்பம் எது தெரியுமா? காஃபி கொட்டிடுச்சு. பையன் ஐயோ அப்பா சாரிப்பா சாரிப்பா கவனிக்கலப்பா சாரிப்பா 2 சார் டே இது வேணுமா கொட்டினேன் வந்தா கிட்ட உட்காந்து காலை முட்டியில் அடிபட்டுதா, முட்டி பாரு அப்பா. பையன் கண்ணில் தண்ணி வருது. அடடா, அப்பா எப்போவுமே விரும்பி காலையில் சாப்பிட்ற காஃபி பேப்பர் படிச்சிக்கினே நம்ம கெடுத்துட்டோம், அந்த அட்மாஸ்பியரை கெடுத்துட்டோன்னு பையன் உள்ளே கலங்குறான். அப்பா பையனை தேத்துறாரு, போட காலில் அடியில் இல்லை போ, அது காஃபி சிந்தி இருக்கு பாரு, அதுக்கு போய் கழுவு போ. அம்மா ஓடி வரான். ஐயோ அப்படின்றா. உடனே அப்பா சொல்கிறார், பையனை திட்டாத, என் தப்பு, நீ வச்ச உடனே குடிச்சிருக்கணும், நான் பெரிய பேப்பர் படிச்சுட்டேன். அப்பா அந்த அம்மா சொல்லுது, உங்கள் தப்பு இல்லைங்க, என் தப்புங்க. என்ன அவ்வளோ அவசரம் உள்ளே கெட்டு போச்சு, காஃபி வச்சேனே குடிச்ச உடனே அந்த மீதி கப்பை எடுத்துன்னு போயிருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சார் இதுதான் சார் குடும்பம், இதுதான் குடும்பம். ஒருத்தன் பெருமாள் லக்ஷ்மி 2 பேரை மட்டும் தான் வேண்டுவான். ஏன்னா யார் தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காக்கும் கடவுள், அவ்வளோதான். ஏன்னா சிவனை போய் வேண்டி நம்ம பெருமாளையே வேண்டாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு வேண்டாம். அவனுக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல லக்ஷ்மி கடாசமாக இருக்கான், வேண்டாம். வேண்டிட்டுங்க அவன் கனவு காணும்போது கனவில் மகாலட்சுமியே வராங்க. வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இவ்வளோ நாளாக திருமாலையும் என்னையும் வேண்டின, உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக உன் ராசிப்படி நாளையிலேருந்து நாங்கள் 2 பேருமே உங்க கூட இருக்க மாட்டோம்,
உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதனால் சௌக்கியமாக இருந்துக்கோ, கிளம்புறோம். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தந்துடுறேன். இன்னையோட லாஸ்ட் ஆஃபர் மாதிரி. இவன் டக்குன்னு அம்மா எனக்கு என்ன, இத்தனை நாள் உங்கள் கடாட்சத்தில் நல்லா இருந்தேன், பொன் பொருள் வீடு வாசல்லாம் வந்துடுச்சு, எனக்கு ஒன்றே ஒன்று, நீயும் திருமாலும் என்னை விட்டு போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க. பிரச்சனை வரட்டும், ஆனால் அந்த பிரச்சனையை வருவதை சமாளிக்கிற ஒரு மனசு முக்கியமாக. பணம் போயிடுச்சேன்னு என் குழந்தைங்க வசதி கம்மியாகிடுச்சேன்னு என் குழந்தைங்களும் உறவுகளும் என்கிட்ட சண்டை போடாமல் என் குடும்பம் இன்னி மாதிரி என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணுமா, அந்த ஒத்துமை இருந்தால் போதும். நான் லட்சுமி சிரித்தாங்களாம். என்னென்ன நீ ரொம்ப தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ உன்னை விட்டு போக மாட்டேன், கவலைப்படாதேன்னாங்களாம். ஏன்னா நீ கேட்ட பாரு வரோம், ஒத்துமையாக இருக்கணும்னு. ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நானும் திருமணம் எப்போவுமே இருப்போம், அதனால் உனக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராதுன்னாங்க. ஆக ஒத்துமையாக இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பண்ணும்? நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க, கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுமா, உன்னுடைய இடது கை நீரை எடுத்து வலது கையை தடவி தோளை தடவுவது போல், வலது கை நீர் எடுத்து தோளை தடவுவது போல், இரண்டு கையும் எடுத்து முகத்தை தடவு போல் நண்பர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, ஆண்டான் அடிமை, உன் வேலை என் வேலை அதெல்லாம் இல்லை. ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கணும். இருக்க முடியுமா? இருக்காங்க. ஆனால் அந்த நண்பர்களாக வள்ளுவர் சொல்கிறாரு, நண்பர்களாக. வேதம் சொல்லுது சகி, தோழின்னு அர்த்தம். வேதம் சொல்லுது சகின்னு, இந்து மதம் சொல்லுது. ஆனால் இன்னும் ஒய்ஃபை நண்பராக எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வரலையான்னு தெரியல. எப்பாவது வேணும்னா மட்டும், பிரச்சனைனா மட்டும்தான் ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறோம். அது கூட ஏன் வச்சுவாங்க, நகை தருவாங்கன்னு. ஒய்ஃபை தன்னுடைய மந்திரியாக கருதணும், ஒய்ஃபு கணவனை நண்பனாக கருதணும். அந்த நட்பு வந்து விட்டாலே அந்த குடும்பம் நல்ல குடும்பம். வரல, அதுதான் பிரச்சனை. நான் அப்ராட்லலாம் பார்த்துக்கிறேன், அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியாவில் அமெரிக்காவில் விவாகரத்து அதிகமாகிறது, அங்கே குடும்பம் சிதைந்து விட்டது. அதெல்லாம் சும்மா. இங்கே ஆறுதே இல்லையா? பெரிய கியூ நிற்குதுங்க ஹைகோர்ட்டில். தசராக்கு மெயின் கோர்ட்டே லீவு, இந்த கோர்ட்டு ஒர்க்கிங். ஏன்னா கும்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சு விவாகரத்து கோர்ட்டு. ஆனால் வெளிநாட்டில் கணவன் மனைவியாக இருக்கிற வரையும் நண்பர்களாக இருக்காங்க சார். அங்கே பாருங்கள், ஹஸ்பண்டு தான் பாத்திரம் தொலைக்கிறான். நான் பார்த்துக்கிறேன் எல்லா வீட்லேயும். இந்த அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாக அலட்டுவாங்க தெரியுமா. நான் அமெரிக்கா ரிட்டன், க்ரீன் கார்டு ஹோல்டர், சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கன். சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஏ எல்லாம் சொல்லுவான்ல. எல்லாரும் பாருங்க பாத்திரம் தொலைக்கிறான் சார். பாத்திரம் தொலைக்கிறான், சிரிச்சிக்கினே தொலைக்கிறான். தொலைக்கினே ஒய்ஃபு கிட்ட கேட்குறான், டார்லிங் எனி அதர் வெசல், அது 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைக்கிறான் சார். தொலைக்கி முடிச்சோன்னா அந்த அம்மா தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ. நட்பு. ஆஃபீஸ் ரூமில் அவனுக்கு அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுது, அவன் சொல்கிறான் அந்த அம்மா கிட்ட தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள், கணவன் மனைவி தான் நண்பர்களாக இருக்கணும் சார். ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நாட்டில் பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு என் வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃப் கிட்ட காஃபி கேட்டேன். அடுத்த நாள் காஃபி கொடுத்தாங்க, வாங்கிட்டு தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூன்னு. சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுகுறா. ஏன்னா கல்யாணம் 20 வருஷம் ஆகுது சார், இது மாதிரி சொன்னதே இல்லை நான். அவன் ஏன் அழுகுறான்னா, லவ் யூ சொன்னதை நம்பலை, அது வேறு விஷயம். அவன் ஏன் அழுகுறான்னா, நான் யாருக்கோ சொல்ல வேண்டியதை இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சினுக்கிறேன்.